வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சே நம்ம கேரளா லாட்ரிக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர் 3 நம்பர் ஃபுல் வின்னிங் 100% ரெகுலராக எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மெத்தேடு எடுத்திருக்கோம். இந்த 3 மெத்தேடில் இருந்து நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தேடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 3 மெத்தேடு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கூகுளில் போய் ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு, அந்த வெப்சைடுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தேடாக. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எப்படி நம்ம வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மெத்தேடை வச்சு அவங்களும் வின்னிங் எடுக்க 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கு கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வரும். அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து தான் இன்றைக்கி நமக்கு ஃபுல் வின்னிங் நம்பரே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும், 889ன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் நீங்களே பாருங்கள். 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 896 ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் உள்ள 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ஆல் போர்டு ஃபுல் வின்னிங்கே ஆயிடுச்சு. ஏ போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலேயும் 8 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் 9 பாஸ் ஆகிருக்கு. 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து 2 நம்பர் அப்படியே ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேயும் 9ஆம் நம்பர் வந்துருந்துச்சு, 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேயும் 9ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. இதை மேட்ச் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பரே வச்சுருக்கலாம். நீங்கள் 9ங்கிறது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இப்படி பார்க்கையில் நமக்கு இப்போது நம்ம இந்த வெப்சைட்டில் போயில் வேறு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கையில் இதில் ஆல் போர்டு நம்பர் 2 நம்பர் தான் கொடுக்குறாங்க. 30 நாள் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் 27 நாள் பாஸ் ஆகிடுது. இதில் 2 நம்பர் கொடுக்குறதுல 25 நாளில் 10 நாள் உங்களுக்கு 2 நம்பரே பாஸ் ஆகிடுது. ஒரு 5 நாள் தான் ஃபெயிலியர் ஆகும் அதிகபட்சம். ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொடுத்தது 1 6ன்னு கொடுத்துருந்தாங்க, 1 வரல 6ம் வரல. பார்த்திங்கன்னா 8 8 9ன்னு அடிச்சிருந்தாங்க. ரிசல்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயில் நமக்கு 3 8க்கு ரிசல்ட்டும் இங்கே பார்த்துக்கலாம். 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸும் இங்கேயே வந்துடும். 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர் வந்ததுமே இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். 10:30 மணி ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸு இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கண்டிப்பாக அன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு நம்ம ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்துங்க. 100% ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஓப்பனாகவே ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வருது, எப்படி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம், எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தொடர்ந்து வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி என்னையோடைய கெஸ்ஸிங்லேயும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 8,
3ஐயும் 8ஐயும் கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும். பார்த்திங்கன்னா 3ஐயும் 8ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 11ன்னு கிடைக்கிது. ஆல் போர்டு 1ஆம் நம்பர் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தேடில் நம்ம பார்க்கையில். பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேதியும் 11ஆம் தேதி 6வது மாதம் 2024 நடக்கக்கூடிய ட்ரா வந்து சிறிசக்தி ட்ரா செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். 1க்கு பவர் வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்துக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டு உள்ள 2 நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 3, 8ன்னு இருக்குது. 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இதிலருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 3 வந்து நம்ம கணக்கில் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்காங்க. என்னையுடைய கணக்கில் வந்து மீண்டும் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரை வச்சு பார்க்கையில் இந்த மெத்தேடில் அப்படி இந்த 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அப்படி இந்த 8 வந்துச்சுன்னா சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இது ஒரு மெத்தேடு. இந்த மெத்தேடும் தொடர்ந்து பாஸ் ஆகக்கூடிய மெத்தேடு தான். இப்போது நம்ம அடுத்த மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 8, 8, 9 ரிசல்ட்டு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களே பாருங்கள் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு. 8, 8, 9 பெருக்கல் 99 தான் நான் போட்டிருக்கேன். 0, 1, 1 வந்திருக்கு. அப்போது நம்ம 1ஆம் நம்பருங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கே தெரியும் 0ங்கிறதும் இந்த கணக்கில் கிடைக்கிது. 0 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நான் இதை மேட்ச் பண்ணி பாட்ஸு நம்பராக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் வந்து பாட்ஸில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து 016 எடுத்திருக்கேன். 016 பாட்ஸில் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 518 518ங்கிறதும் ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 8 வந்திருக்கு. அதனால் ஒரு 8 மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் 518, 016 இந்த மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 10, 16, 85, 18ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 2 நம்பர் தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் 4 நம்பருக்கு பாட்ஸ் நம்பராக எடுக்க விருப்பப்பட்டாலும் எடுத்துக்காங்க. சைட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து 10, 16னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 85, 18 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து பாட்ஸில் 016, 518ங்கிறது நம்ம சைட்டாகவே எடுத்திருக்கோம். பாட்ஸ் நம்பரில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த மெத்தேடெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 1ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. 1க்கு பவர் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் நமக்கு கணக்கில் வந்திருக்கு. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து ஆறையும் 1ஐயும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்காங்க. 1, 6 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. என்னையுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்கான நம்பர் சிங்கிள் நம்பர்னு பார்க்கையில் நான் 1 மட்டும்தான் கொடுக்குறேன். 1ங்கிறது ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு.
சப்போர்ட்டுக்கு நமக்கு பவர் நம்பர்ஸாகவும் நம்ம எடுக்கையில் வந்து 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து ரெகுலராக எடுக்க முடியும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பாட்ஸ் நம்பரில் நம்ம பெஸ்ட் நம்பர்ஸாகவும் எடுத்து கொடுத்துருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் 10, 16, 85, 18ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம் பார்த்திங்கன்னா. அது இல்லாமல் நம்ம செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சிறிசக்தி டிராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் நமக்கு ஃபார்முலாவை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11ஆம் தேதி 6வது மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி டிராவுக்கு கண்டிப்பாக சொல்லுறேன், இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸில் இருந்து தான் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.